रब के मेहमान, तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान, रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان அன்பண்டிங்க ஹாஜத்தரவா அல்லான்ற ஈமான் இருக்கும்போது அல்லாவோட டைரக்ட் கனெக்ஷன் ஒவ்வொரு அடியானுக்குமே இருந்துச்சுன்னு சொன்னா நபிமார்கள் தேவை கிடையாது. நபியை கொண்டு தான் நமக்கு கிடைக்கணும் அவசியமே இல்லை. நபி தான் நமக்கு தொழுகை கற்றுக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நபி தான் நமக்கு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அல்லா தான் நம்ம கூட பேசுறான், நம்ம கேட்டாதான் சொல்றான், அல்லா பதில் கொடுக்குறான். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருடையும் அல்லாட்ட சொல்லட்டும், உனக்கு நீ இப்படி வணங்க, நீ இப்படி வணங்க, நீ அப்படி வணங்கு, இதை ஓது, இதை தொழு சொல்லி அல்லா சொல்லட்டும். சொல்ல முடியாதா அல்லாவால? முடியுமா? முடியாதா? எண்ணத்தை போடுறது அல்லா. புரியுதா? நம்ம கூட அல்லா பேசிக்கிட்டே தான் இருக்கிறான். அல்லா பேசுறான், நம்மளும் பேசுறோம். நம்ம கல்வில எண்ணங்கள் வருது, எல்லாமே அல்லா போடுறது தான். அம்மா தஷாவுன இல்லா இஷா அல்லான்ன போது அல்லாவுடைய நாட்டங்கள் தான் நம்முடைய உள்ளத்துல வருது. அல்லா தான் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். அதன்படி தான் நம்ம செயல்படுறோம். நாட்டம் வர வர தான் நம்ம செயல்படுறோம். இதே எல்லாம் பேசுறது. அந்த மாதிரி அல்லா நம்மள்கிட்ட பேசிட்டா டைரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். யாருக்கிட்டையும் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் மதிக்கணும் அவசியம் இல்லை, இது பண்ண அவசியம் இல்லை. நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பங்களை வச்சுக்கிட்டு நம்ம அல்லாவுடைய பேச்சை கேட்டு அமல் செஞ்சுக்கிட்டு சொர்க்கம் போய் சேர வேண்டியது தானே. 1,00,000 நபிமார்களை கொண்டு வந்து அந்த நபி வந்து ரசூலை ஆக்கி, புரியுதுங்களா, அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசுவானா, அவங்கள்ட்ட கொடுப்பான், அவங்க தான் தொழுகை சொல்லுவாங்க, அவங்க தான் நோன்பு வைக்க சொல்லுவாங்க, அவங்க தான் சட்டத்திட்டங்களை சொல்லுவாங்க, அவங்க மூலமாக தான் அல்லா நமக்கு வந்து இஸ்லாத் ஈமானை பற்றி கொடுக்குறான், கற்றுக் கொடுக்குறான். அவங்க தான் மார்க்கத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னா, அவங்க தான் சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்கன்னா அப்ப என்ன தெரியுதுங்க? அவங்கள மதிக்கணும்னு தெரியும். ஒருத்தட்ட தேவை இருக்குதுன்னா நீங்க தேவை ஆகிதானே ஆகணும். அல்லாஹ் ஒருத்தட்ட தேவை வச்சுதான் நீங்க போய் தானே ஆகணும். ஒரு ஆர்சி புக் எடுக்கணுதுக்காண்டி அவ்வளோ பாடுபட்டாச்சு. சொல்லுவாங்க, போய் அலைஞ்சி இருந்து காத்து கடந்து 2 வாடி போயிட்டு வந்தேன் இங்கேருந்து தாம்பரம். ஏன்? ஒரு தேவை எல்லாம் வச்சான், போய் தான் ஆகணும். தேவையெல்லாம் எங்க வச்சாலும் நீ போய் தான் ஆகணுன்றாங்க. எந்த அளவுக்கு அந்த தாக்கம் கனவுல கூட வந்துச்சு. கனவுல ஏதோ அலையிற மாதிரி போற மாதிரி. கடைசியில ஒரு முக்கிய இது வாங்கணும், கையில கிடைக்கல. கனவுலையும் கையில கிடைக்கல. நான் ட்ரெயின் பிடிச்சி போற மாதிரி இருக்கு. ட்ரெயின்லனா போகல, அல்லா எனக்கு ட்ரெயின் பிடிச்சி போற மாதிரி. அங்கே போய் கடைசி சமயத்துல பார்த்தா ஒரு சீட்டை கொடுத்தான், இதை வச்சு நீ அரிசி புக் வாங்கிக்கொன்றான். இது எப்போ வந்துச்சு இந்த கனவு? வாங்கின பிறகு வந்துச்சு. அல்லா கையில கொடுத்த பிறகு அந்த கனவு காட்டுறான். நான் தான் நினைச்சேன், என்ன சம்மந்தம் இல்லாம, அது ரொம்ப தெளிவா இருக்கு. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், 10,000 கொடுத்துட்டேன்டா, அதுக்கு பிறகு கூட நீ கொடுக்க மாட்டீங்கடா கையிலன்னு கேட்குறேன். இந்த சீட்டு போய் காட்டுங்க, அப்புறமா தான் அவனுக்கு கொடுப்பான். அதை பத்திரம் பண்ணி வச்சு நம்ம இருக்காங்க. ஆனால் கையில் வந்துச்சு. வாங்கின பிறகுதான் அந்த கனவு வந்துச்சு. அதான் நினைச்சு சம்மந்தமே இல்லையே, அதுக்காண்டி அலையும் போது வந்தால் பரவாயில்ல, அது தேட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். வந்த பிறகு நம்ம அது சிந்தனையிலேருந்து எடுத்துட்டோம். எப்படி வந்துச்சு? கையிலேயே கிடைக்கல, கடைசி வரைக்கும் கண்ணில் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு கனவு. ஆனா நிகழ்வுல என்ன முடிஞ்சிடுச்சு, கையில வந்துருச்சு, நம்ம அனுபவிச்சிட்டோம். கனவுல பாத்தீங்கன்னா எண்டே வரல, கையில வரவே இல்லை, அலைஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்பதான் நினைச்சேன், அல்ல அப்படி அலைய விடாம அதை கனவாக்கிட்டு நினைவு அல்லாஹ்தாலா கையில கொடுத்துட்டான். இதுதான் ஃபைசான் ஆயத்துடைய ஃபைசான். ஃபைசான் ஷேக் என்ன, நீ முகத்தர்ல அலையிற மாதிரி இருந்தா அதை அல்லாஹ் கனவுல மாத்திட்டான். தகுதியில கடைசி வரைக்கும் கையில கிடைக்கவே இல்லை, அதை கனவா மாத்திட்டான்ல.
நினைவு எப்படி ஆக்கிட்டான், கையில கிடைக்க வச்சுட்டான். ரொம்ப இலகுவான முறையில் 2 தடவை தான் போகணும். ஃபர்ஸ்ட் டைம் போய் அப்ளை பண்ணா, 2வது டைம் கையில வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த மாதிரி அது கராமத்து ஷேக். அது மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி கொள்ளையடித்து போற மாதிரி இருந்துச்சு. அவங்களுடைய தகுதியில பார்த்தாங்க. ஒரு ஷேக், ஒரு முரீது, அவங்க ஹமாது இல்லான்னு யாரும் அவங்ககிட்ட தான் வந்து கேட்டாரு, இந்த மாதிரி நான் வந்து வியாபாரத்துக்கு போறேன், போலாமான்னு கேட்டாரு. அவங்க முகத்துல பார்த்தாங்க, நீ போகாத, போனா கொள்ளையடிக்கப்படும் உன்னுடைய பொருட்கள் எல்லாம், உன்னையும் கொலை செஞ்சிருவாங்கன்னாங்க. அவர் வந்து சரின்னு கேட்டுக்கிட்டாரு. ஆனா என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே மகான், ஆனா போய் ஆகணும். இது வந்து செட்டில்மெண்ட். இதே ஒரு தடவை இந்த வியாபாரத்தை போயிட்டு வந்தா வெல் செட்டில்னு சொல்லுவாங்க தெரியுமா, இதோட செட்டில் ஆயிடலாம், போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஒரு வியாபாரம் இது. இதை போய் வானான்றாங்களே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட இருக்கிறாங்க. அப்போதான் மனசுல தோணுது, சரி நம்ம அம்மாதுல்லான்னு கேட்டோம். அவங்களுடைய முறியது, அவங்களும் வலிதான். ரவுதுல் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டா என்ன, அவங்க போசனா போயிடலாமே. ஏன்னா இந்த வெல் செட்டில்மெண்ட் இது ஜாக்பேட் அடிச்ச மாதிரி. ஒரு தடவை போயிட்டு வந்தோம் வியாபாரத்துக்கு, லைஃப் லாங் உட்கார்ந்து சாப்பிடலாம், ஒரு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு இது வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன வியாபாரம் அல்லாஹு ஆலம். அதனால அவர் விட மனசு இல்லை. மொஹிதீன் அப்துல் காதர் நாட்டு போய் கேட்போம். அவங்க போன்னு சொல்லிட்டா பாரத்தை அல்லாமல போட்டு போயிடுவோன்ட்டார், முடிவு பண்ணிட்டார். நேராக போனாரு, இந்த மாதிரி சொன்னாரு. அப்படியா, தாராளமா போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு துவா செய்யறேன்ட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், செட்டில் ஆகக்கூடிய ஒரு வியாபாரம்னா ஏன் அதை விடுறீங்க? அதெல்லாம் விடாதீங்க, போங்க. இவரு சொல்லலை, நாங்கள் போனேன், அவங்க வந்து தகுதியில பார்த்து சொன்னாங்க, நீங்க மூத்தாயிடுவேன்னு சொன்னாங்கலாம் சொல்லவே இல்லை. இவர் இந்த மாதிரி ஒரு வியாபாரத்துக்கு போகலான்னு இருக்கிறேன், இதோட என்னுடைய லைஃப்ல நான் செட்டில் ஆயிடுவேன், போகலாமா, நீங்க இஜாதத்து கொடுத்தீங்கன்னா நான் போறேன்னாரு. தாராளமா போயிட்டு வேண்டாம், அது என்ன இருக்கு, செட்டில் ஆயிடுவேன்ற, ஏன் அதை விட்டுறேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்க தான் உத்தரவு கொடுத்துட்டாங்களே, ஒரு இறைநேசர் உத்தரவு சொல்லிட்டாங்கல்ல, அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானா அவர் பண்ணு போயிட்டார். கிளம்பி போனா அதுக்கு பிறகு வியாபாரம் முடிச்சுட்டு அந்த கோடிகளோட பல காசு பணங்களோட வராரு. வந்தால் அவங்க அங்கெல்லாம் இந்த இதுதானே மண்டபத்தில் தங்குவாங்க. இரவு நேரத்தில் வந்து பிரயாணம் செய்ய மாட்டாங்க, மண்டபத்தில் அந்த மாதிரி தங்கிட்டு இருக்கிறாரு. கனவுல பார்த்தா திடீர்னு கொல்ல கூட்டம் வந்து இவர் கழுத்தையும் அறுத்துட்டாங்க, பொருள்லாம் எடுத்துட்டாங்க. இவர் துடிச்சு செத்து போற மாதிரி கனவு கண்டார். அது உயிர் பிரியும் போது இருக்கும்ல, அந்த மாதிரி முடிச்சு பார்த்தா அல்லாஹ் கனவு தான். உண்மையில நம்ம உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சோம், ரத்த வெள்ளத்துல எல்லாம் கடந்தோம், இது கனவா இது அப்படின்னு நேரம் தொட்டு பார்க்குறவர் ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண மூட்டையை தூக்கிட்டு, பொதுவாக இரவு நேரத்தில் திடீர்னு முழிச்சா யூரின் வரும். அதனால அவர் என்ன பண்ணார், பண மூட்டையெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க, தூக்கிட்டு தான் போவோம். தூக்கிட்டு போனார். போயிட்டு அங்கே இருட்டில் ஒரு இடத்துல போயிட்டு ஒன்றுக்கு போகிறதுக்காண்டி உட்கார்ந்தாரு. அங்கே பக்கத்தில் பண மூட்டையை வச்சார், வச்சு யூரின் போகிறார். போயிட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தா, மண்டபத்துக்கு வந்தா அங்கே எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. எல்லாரையும் சாவடிச்சிட்டாங்க, கழுத்தை அறுத்து சாவடிச்சு, எந்த பொருளுமே இல்லை, எல்லாம் காலி. ஒண்ணுக்கு போயிட்டு வந்து படுத்துட்டாரு, யூரின் போயிட்டு வந்துட்டு படுத்துட்டாரு. படுத்தவன தூக்கம் வரல. திடீர்னு பார்த்தா, ஆஹா நம்ம பொருள் வச்சோமே, ஒண்ணுக்கு போறது எவ்வளவு நேரம் ஆகும், ஒண்ணுக்கு போயிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு மனுஷன் படுத்துட்டாரு. படுத்தவனே ஞாபகம் வருது, ஆஹா நம்ம பண மூட்டையை தூக்கிட்டு போகணுமே, அதை அங்கேயே பக்கத்துல வச்சுட்டு வந்த ஒரு கல்லு மேல, அதை எடுத்துட்டு வராத வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு போனார். போய் அவர் எங்க வச்சோன்னு சரியா தெரியல. இங்க தேடுறாரு, அங்க தேடுறாரு, தேடி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. தேடியே எங்க இடத்துல கரெக்டா யூரினா, இருட்டு, வெறும் காடு, இருட்டு, எந்த இடத்துல வச்சோன்னு அவருக்கு தெரியல. தேடி பார்த்து கடைசியில ஒரு இடத்துல அப்புறமா கண்டுபிடிச்சிட்டார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொறுத்து கண்டுபிடிச்சார். அப்பாடி அப்பா, நம்ம பண மூட்டையை தொலைச்சிருப்போம், நல்ல வேலை கிடைச்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியோட வந்தா, இங்க எல்லாம் செத்து கிடக்குறாங்க. அவர் அந்த தேட போனார் பாருங்க, மறந்து வச்சுட்டு தேட போனார், அந்த கேப்ல எல்லாரையும் கொண்டுட்டாங்க. காசு பணம் எல்லாம் கொள்ளையடிச்சாங்க. இவர் மட்டும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதான் என்னடா ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் காலை பொழுது விடிஞ்சதோட ஓடி வந்துட்டார் ஊருக்கு. வந்து கௌதுல் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி வந்து சொன்னார், இந்த மாதிரி செய்தி. போனேன், இந்த மாதிரி கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, நான் முதல்ல அம்மாதுல்லாட்ட கேட்டேன், அவங்க தான் வந்து
உன் பொருள்லாம் கொள்ளைய பண்ணி சாவடிச்சு உன்னை நீ இறந்து போயிடுவேன்னு தகுதியில் காட்டுதுன்னு சொன்னாங்க, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு அப்புறமா வந்து சொல்றாரு. அப்போதான் அவங்க சொன்னாங்க, உன் தகுதியில பார்த்தேன் நானும், என்ன உன் தகுதியில நானும் பார்த்தேன், அப்புறம் நீ என்கிட்ட கேட்டதுனால நான் சொல்லிட்டேன் நல்லா இருக்கிறான், தகுதியில மாத்திர வல்லமை படைச்சவன் ரப்புல் ஆலமீன், அவன் கூட இருக்கிறான். நான் அவன்கிட்ட சொன்னேன், யா அல்லாஹ் என் கேட்ட வந்தவருக்கு நான் சொல்லிட்டேன், என்ன செய்வேன் அந்த தகுதியில நீ கனவாக மாத்திடு, நினைவாக வேறொன்றை காட்டுன்றான். அதனால அல்லாஹ் வந்து உன்னுடைய மௌத்த கனவாக்கிட்டான், புரியுதுங்களா? மௌத்த கனவுல காட்டிட்டான். அந்த சீன் அப்படியே கனவுல ஓடிடுச்சு. நீ மூத்தானது உண்மை, அது கனவுல ஆயிடுச்சு. அது நினைவு என்ன, அதுக்கு மாற்றமானதை நான் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சார். அந்த சக்தி, அந்த வல்லமை என்ன இறை நேசர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இறை நேசர்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு வல்லமையை கொடுத்து. நான் தான் நினைச்சேன், என் ஷேக்குடைய அருள், அவங்க என்ன கிடைக்காத ஒன்று, இந்த உலகத்தில் தேடி தேடி கிடைக்காத ஒன்றை கனவாக மாற்றினார்கள், கிடைக்காததா நினைவுல மாத்திட்டாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அதனால ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் தான் ஹாஜத்துருவா மூலா, நபிமார்கள் மூலமா தான் தீனை கொடுத்தான், நபிமார்கள் மூலமா தான் அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான், நபிமார்கள் மூலமா தான் அல்லாஹ் தஆலா நம்முடைய இஸ்லாம் ஈமானை கொடுத்தான், தக்வாவை கொடுத்தான், எல்லாமே நபிமார்கள் மூலமா தான் கொடுத்தான். ரிசுக்கையும் நபிமார்கள் மூலமா தான் கொடுக்குறான், புரியுதுங்களா? ராசிக் அல்லாஹ் தான், அல்லாஹ் டைரக்டா ரிசுக் கொடுக்குறான். உங்களுக்கு யாரை கொண்டு கொடுக்குறான்? அதாங்க தர்வாசா கடை வச்சுக்கிறீங்களே, கதவு கடை, என்ன மரக்கடை வச்சிருக்கிறாரு மூலா, அவர் மரக்கடை வச்சுக்கிறார், இவரு கம்பெனி எதை வச்சுக்கிறாரு, அவர் ஒர்க் போர்டில் வேலை செய்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிஸ்பத்து. நீ விட்டுவா, அல்லாதான் எனக்கு கொடுப்பான்னு உட்காரு, அப்படி கொடுத்தானா வாங்கிக்கோ. விட்டுருந்த நாளைக்கா கடையை அதெல்லாம் கடையை வேணா ஒன்னா போடா, எங்க அல்லா இருக்கிறான், நான் அல்லாஹ் தான் கேட்கன்றேன். அல்லாவிடம் கேட்போம். என்னது? அல்லாஹ்வை தவிர நமக்கு யாரும் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. இந்த எவரிடம் கையேந்த தேவையில்லை, யார் முன்னாடியும் கை கட்டி நிற்க தேவையில்லை, யார் முன்னாடி மன்னிட்டு உட்கார தேவையில்லை. அல்லாஹ் என்று கூப்பிட்டால் அபதி என்று கூப்பிடுகிறான் அல்லாஹ், நான் கூப்பிடு, எந்த வேலையும் செய்யாத, எங்கேயும் போகாத, வீட்லயே உட்காந்து அல்லான்னு கூப்பிடு அப்படின்னு அவன் சொல்லி உனக்கு ரிஸ்க் கொடுக்குறான்னு சொன்னா, அந்த அல்லாஹ் எனக்கும் தேவைதான், நானும் உன்கிட்ட உங்களோட ஈமான் பண்றேன், உன்னுடைய கொள்கையில நானும் மாறிடுறேன். பேசும்போது பார்த்தா இறைவனை தவிர எவரிடமும் மனிதரிடத்திலே கேட்காதீர்கள், எந்த மனிதரிடத்தும் கேட்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவனிடத்துமே கேட்க வேண்டும். ஐயாக்கனாவது ஐயாக்கனஸ்ஸைன், கீழே வந்து என்னன்னா உங்களுடைய ஜக்காத்து பணக்கை சதக்காவை எனக்கு கொடுங்க, நீ என்ன பிச்சை எடுக்கிற, இந்த நம்பருக்கு அனுப்பவும், இந்த அக்கௌண்ட்ல போடவும், நீ அல்லட கேட்க வேண்டியதானே, நீ பிச்சை எடுக்கிற, அவன்கிட்ட ஜக்காத்து பணத்தை அனுப்புங்க ஏன் சொல்ற, சதக்காவை அனுப்புங்க ஏன் சொல்ற, உனக்கு டைரக்டா வருதா, இவன் கடை வச்சுக்கிறான், பொய் சொல்லி வியாபாரம் பண்றான், ஏமாத்துறான், எல்லா திலும்புள்ளும் துனியால என்னென்ன செய்யணும் எல்லா சொத்தையும் அவன் சொத்தை அபகரிச்சு இவன் சொத்தை அபகரிச்சு என்னென்னலாம் சஷ்கா மஷ்கா பண்ண முடியும் அப்படியெல்லாம் துனியாவை சுருட்டுற நீ அல்லாட்ட மட்டும் கேட்கணுன்ற. நீ அல்லாவை தெரிஞ்சா துனியாவும் உன் காலில் வரப்போகுது, உன் காலடியில. அந்த மாதிரி நீ வாழ்ந்து காட்டு, அந்த மாதிரி கொடுக்குறான்னு காட்டு. நான் சொல்றேன், நானும் வரேன் உங்க கூட, என் காலடியில அல்லாஹ் கொடுக்கட்டும். அப்படி மகான்கள் வாழ்றாங்களே, நீ வாழ மாட்ட, சும்மா பேச்சுதான், பொய் எல்லாமே, உள் ஒண்ணு வெறி ஒண்ணு. ஐயாக்கனாவது ஐயாக்கனசையும் சொல்ற, ஆனா எல்லாத்தையும் உதவி தேடுற, நீ எல்லாத்தையும் உதவி தேடுற. ஃபீவர்னா டாக்டர்கிட்ட போய் நிக்கிற, ஏன் வீட்லயே இரு, குடுகுடுன்னு ஆடுது ஜுரத்துல, போகாத டாக்டர்கிட்ட, யாரெல்லாம் ஷிஃபா நீ தான் கொடுக்கணும், நோயை கொடுத்தவன் நீ தான், ஷிஃபாவை நீ கொடு சொல்லு. நபிமார்களே அப்படி சொல்லு. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு, மூசா அலி இஸ்லாம், இப்ராஹிம் இஸ்லாம், மூசா அலி இஸ்லாம், மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கடுமையான வயிற்று வலி. அல்லாஹ் வயிற்று வலிக்கு தரப்பே இந்த வயிற்று வலி போக்கிடேன் அப்படின்னா, அப்போதான் அல்லாஹ் சொன்னான், காட்டுக்கு போங்க, இந்த மாதிரி இலை இருக்கும், அந்த இலையுடைய தான் சொன்னான், இந்த மரம் இந்த இலை இருக்கும், அதோடைய காய், அந்த இலையை கசக்கி சாறு எடுத்து குடிங்க, வயிற்று வலி சரியா போயிடும். நேராக போனாங்க, அதே மாதிரி ஒரு மரம் இருந்துச்சு, அந்த இலையை பிச்சாங்க, கழுவி அதை சாறு எடுத்தாங்க, குடிச்சாங்க, சரியாயிடுச்சு, ஷிஃபா ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்ச நாள் பிறகு வயிற்று வலி திரும்ப வந்துச்சு, கடுமையான வயிற்று வலி. நேராக போனாங்க, அதே மாதிரி இலையை பிரிச்சாங்க, கசக்கினாங்க, சாறு எடுத்தாங்க, குடிச்சோன்னா வயிற்று வலி இன்னும் அதிகமாயிடுச்சு.
அல்லா என்ன ரப்பே என்னால தாங்க முடியலையா அல்லா, கொடுமையா இருக்கே, உயிர் போயிடும் போல தெரியுது, அந்த மாதிரி வைத்து வலிக்குது அல்லா, நீ சொன்னதானே நான் செஞ்சேன், நான் எப்ப சொன்னேன் அல்லா கேட்கிறான். நீ தானே எல்லாம் போன தடவை சொன்னேன் இந்த இலையை தின்னா ஷிஃபா ஆகணும், இந்த இலையை தின்ன இப்போ கடுமையா வைத்து வலிக்குதே ரப்பே, நீங்க அப்ப கேட்டு போனீங்க அதனால ஷிஃபா இருந்துச்சு, நீங்க கேட்காம போனீங்க, எப்படி ஷிஃபா நான் தானே கொடுக்கணும்ன்றான். மூசா அலி இஸ்லாமுக்கே சொல்றான் அல்லா. மூசா டைரக்டா அலி இஸ்லாம் பேசுனாங்க, டைரக்டா பேசுறாங்க நபி கிட்ட அல்லாட்ட. அவங்களே அல்லா என்கிட்ட கேட்டு போலன்னா உங்க உங்க வயிற்று வலி அதிகமாயிடும்ன்றான். இவரு அல்லாவிடம் தான் கேட்க வேண்டும், எல்லாம் முன்னாடி போய் நிற்கிறாரு. அந்த காஃபி இருக்காரு, அவரு தான், அந்த டாக்டர் தான் நல்ல மருந்து கொடுப்பாரு. அப்போ இதெல்லாம் பொய்யான விஷயம். வலிமார்கள் அப்படி சொல்லல. சிருஷ்டிகளில் ஹக்கை பாருங்க, சிருஷ்டிகள்ல ஹக்கை பாரு. டாக்டர் தியாகராஜன் சர்க்கார் மௌலா பார்த்தாங்க, ஷாஃபி அல்லா, இவரு நிஸ்பத், ஒரு நிஸ்பத்தில் அல்லா ஷாஃபி. சர்க்கார் பல நாள் சென்னைக்கு வந்தால் தியாகராஜன் டாக்டர் தான் போவாங்க, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு. அவர் நிஸ்பத்தா பார்த்தாங்க, அல்லாவை ஷாஃபியா பார்த்தாங்க. அவர்கள் வலிமாறு, சிருஷ்டிகளை வைத்து சிருஷ்டி கர்த்தாவை பார்க்கக்கூடியவர்கள், சிருஷ்டிகளை வைத்து சிருஷ்டிக கர்த்தாவின் பக்கம் போகக்கூடியவர்கள். புரியுதுங்களா? அவங்க உண்மையாளர். அவங்க காலடியில் அல்லா துனியாவை கொடுக்குறான், சிருஷ்டிகள் மூலமா தான் கொடுப்பான் அல்லா. புரியுதுங்களா? சிருஷ்டிகள் மூலமா தான் அல்லா கொடுத்தான். ஆனா அவங்க சிருஷ்டிகள்கிட்ட வாங்கினது இல்லை, சிருஷ்டி கர்த்தாட்ட வாங்கினாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு நிஸ்பத்து கிடையாது, 1000 நிஸ்பத்தை கொண்டு அல்லா கொடுக்குறான். நம்மளாம் ஒரு நிஸ்பத் தானே. ஒரு கடை, எல்லாம் ஒரு கடை வச்சிருப்பாங்க, ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, 2 கடை இருக்கும்ல, 3 கடை, அவ்வளவுதான். 1000 இருக்குமா இருக்காது. 1000 பேர் நிஸ்பத் இருக்குமா? 1000 நிஸ்பத்தை கொண்டு அல்லா வழிமாறல் கொடுக்குறான். ஏன்? ஒருத்தன் கொடுத்தா நான் இல்லைன்னா இவருக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க கூடாது, அவனுடைய சிந்தனை வந்துடும். நான் இல்லைன்னா இவர் கொடுக்க ஆள் இல்லைன்னு அவன் நினைப்பான். புரியுதுங்களா? அவன் காமிலாவில் இல்ல, அவங்க இவன்ட்ட வாங்கவே இல்லை, இவர்ல அல்லாவை பாக்குறாங்க. பட் அவருடைய எண்ணத்துல அப்படி வந்துடும்ன்றதுனால தான் அல்லாஹ் அப்படி கொடுத்தான். 1000 பேருடைய நிஸ்பத்துகள்ல அல்லாஹ் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். நம்ம கொடுத்து அவங்க வாழ்றாங்கன்னு யாருடைய உள்ளத்திலையுமே வராது, அப்படி அல்லாஹ் கொடுப்பான் அவங்களுக்கு. சரி, அதனால இந்த வலிமார்களுடைய வாழ்க்கை அல்லாவை சார்ந்திருக்கு, நபிமாருடைய வாழ்க்கை அல்லாவை சார்ந்திருக்கு. அந்த வாழ்வு தான் நம்ம வாழ சொல்றாங்க ஷேக்கு கொண்டு. அதனாலதான் நம்ம ஏன் ஷேக்கு கிட்ட போறோம், புரியுதுங்களா? ஏன் அவங்க கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோம். முகமது ரசூல்லா அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது ஷிர்க் ஆகாது, ஷேக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா அது ஷிர்க் ஆகாது. காரணம், நம்ம அல்லாவை தனியாவோ ரசூலை தனியாவோ ஷேகை தனியாவோ பார்க்கல, நிஸ்பத். நீ கடையே தனியா பார்க்கற, உனக்கு கடையோட நிஸ்பத்துல அல்லா தான் ராசிக்கா இருக்கிறான், நீ கடையை தனி அல்லாவை தனியா பார்க்கற, அப்ப கூட நீ ஷிர்க்ல இருக்கிற. புரியுதுங்களா? தௌஹீத் என்ன? ரசூல் கொடுக்குறாங்கன்னா தௌஹீது, ஷேக கொடுக்குறாங்கன்னா தௌஹீது. காரணம் என்ன? ரசூலும் ஷேகையும் அல்லாவை பிரிச்சு பார்க்கவே இல்லை. ரசூல் தனியா கொடுக்கவும் முடியாது, ஷேக்கு தனியா கொடுக்கவும் முடியாது. அந்த நிஸ்பத் அவங்க அவங்க நிஸ்பத்தை கொண்டு அல்லா தான் கொடுக்குறான். நீங்க சொல்றீங்கல்ல, நீ கடைன்ற நிஸ்பத்தை கொண்டு ரிசுக்கு அல்லா தான் கொடுக்குறான் எனக்குன்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி ரசூல் என்ற நிஸ்பத்தை கொண்டு ஷேக் என்ற நிஸ்பத்தை கொண்டு அல்லா தான் எனக்கு ரிசுக்கு கொடுக்குறான்னு அவங்க பார்க்குறாங்க. என்ன தப்பு இருக்குது? அதுதான் உண்மை, அதான் ஹகீகத். கரண்ட்டு நான் சொல்றேன் இந்த ஏரியா டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து வருதுன்னு சொல்றேன், அது பொய்யா உண்மையா? இந்த ஏரியா டிரான்ஸ்ஃபார்ம் தான் வருது, உண்மைதானே? அது எங்க வீடு கிட்ட இபி ஒரு பாக்ஸ் இருக்கு, ஸ்ட்ரீட் உள்ள ஒரு இபி பாக்ஸ், அங்க இருந்து நான் எங்க வீடு கரண்ட் வருதுன்றேன், அது உண்மையா பொய்யா? அது உண்மைதான். அங்க இருக்க கரண்ட் தான் இதுக்கு கொடுக்குது, இதுதான் இப்ப எங்க வீட்டுக்கு கொடுக்குது கரண்ட். அனல் மின் நிலையம் இருக்க கல்பாக்கத்துல, அங்கிருந்தா கரண்ட் வந்து ஒருத்தர் சொன்னாரு, அது உண்மையா பொய்யா? நானே தான் சொல்றேன், அனல் மின் நிலையம் இருந்தாங்க எனக்கு கரண்ட் வருதுன்னு சொன்னா என்ன தப்பா? அனல் மின் நிலையத்திலிருந்து கரண்ட் வருதுன்னு சொன்னா அவன் சிரிப்பான். ஏங்க உங்க வீட்டு டிரான்ஸ்பார்மர்ல இருந்து இங்க வாருங்க, அங்கிருந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா போகுது, இந்தியா ஃபுல்லா போகுது.
உங்களுக்கு வருது இங்க இருந்து தானே வருதுன்னு சொல்லுவான். நீ நிஸ்பத்தை காட்டுற, நான் டைரக்டா பிடிக்கிறேன். டைரக்டா தப்பு போட்டது தப்புன்ற, டைரக்டா வருதுன்றது தப்பு. அனல் நிலையத்திலிருந்து வருதான் கரெக்டுன்னு சொல்றோம். இது டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து வரதான் கரெக்டுன்னு சொல்றோம். அந்த மாதிரி அல்லால இருந்து வருதுனாலும் அது ஒண்ணுதான், அல்லாஹ் கொடுக்குறானாலும் ஒண்ணுதான், ரசூல் மூலமாக கொடுக்குறானதும் ஒண்ணுதான், ஷேக் மூலமாக கொடுக்குறானதும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல உள்ள கரண்ட் அனல் நிலையத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்களா யாராவது? அங்கதான் வந்தாங்க. பவர் ஹவுஸ் அதுதான். எங்க பவர் ஹவுஸோ அங்கதான் வரணும் சொல்லுவாங்களா? ஏரியால ஒரு பவர் ஹவுஸ் வச்சிருப்பான், அதுக்கு எல்லாத்துக்கும் பவர் ஹவுஸ் என்ன? அனல் மின் நிலையம். அந்த மாதிரி அல்லாஹு தாலாவுடைய எல்லா சிஃபாத்துகளும் எல்லா தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லா தான். நிஸ்பத்துக்களை கொண்டு அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்யலாம். நிஸ்பத்துக்களை முன்வைத்து அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்யலாம். நம்ம நிஸ்பத்தை கிட்ட நிக்க போறது கிடையாது, நிஸ்பத்தை தாண்டி ஹக்தாலா பக்கம் போறதும். புரியுதுங்களா? சுலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முஅத்தி அனல் காசிம் நாங்க ஒன்றும் சொல்ல, அல்லாஹ் கொடுக்குறான் நானும் கொடுக்குறேன்னு சொல்ல, அல்லாஹ் கொடுக்குறான் நான் பங்கு வைக்கிறேன். நான் ஷேக்கும் அதே மாதிரி தான். முகமது ரசூல்லா பங்கு வைத்தால் அதை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது உங்க ஷேக். எண்ணம் தானே. நான் சொன்ன ஆரம்பத்துல காஃபிர்கள் மாற்று மத சகோதரர்கள் இதனால வருது அதனால வருது நினைக்கிறாங்க. அவங்க ஒரு கடவுளை நினைக்கிறாங்க, உண்மையில அந்த கடவுளை கொடுக்குது. நம்முடைய ஈமான் என்ன? அவர்களுக்கும் அல்லாஹ் தான் கொடுக்குறான்றதுதான் ஈமான். அவங்க நினைக்கிறது ஷிர்க்குன்னு சொல்லுவோம், நம்ம அவங்க தவறா நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் அல்லாஹ் தான் கொடுக்குறான். நீ ஷேக நினைச்சா ஷிர்க் ஆகாது. காரணம் என்னன்னா ஷேഖல ஹக்க பாக்குறாரு. நீ ஷிர்க்ல இருக்க. நான் கடையில இருந்தா வருது, இவர் தான் கொடுத்தாரு, கம்பெனில இருந்தா வருது, நான் உத்தியோகத்துல இருக்கிறேன், கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருக்கிறேன், அங்கிருந்து வருதுன்னு சொன்னா ஷிர்க்கு. புரியுதுங்களா? அதனாலதான் அவர்களுக்கு விசுவாசமா இருக்கான். எங்க இருந்து ராசிக்கா, எங்க இருந்து ரிஸ்க் வருதோ, சம்பளம் வருதோ அங்க விசுவாசமா இருக்கான். அல்லாட்ட விசுவாசமா இல்லை. 5 வேளை தொழுவ மாட்டான், அல்லாவுக்கு அடிமையா இருக்க மாட்டான். என்னங்க நேரமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ உன் கண்ணுக்கு எது தெரியுதோ அதுதான் நீ நம்புற. சும்மா பேருக்கு நீ அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்லிக்கிற. மகான்கள் அப்படி அல்ல, அல்லாவிடமே வாங்கி அனுபவிக்கிறார்கள். புரியுதுங்களா? அல்லாஹ் கொடுக்குறான்னு பேருக்கு சொல்றதில்லை. அவர்கள் ரசூலுடைய கரம் கொண்டு வாங்கினாலும், அவங்களுடைய ஷேகுடைய கரம் கொண்டு வாங்கினாலும் அல்லாவிடம் வாங்குவதாக அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த தௌஹீதுல இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாவிற்கு அடிமைப்பட்டு வாழ்கிறார்கள். தான் உள்ளத்துல அல்லாவை தவிர வேறொன்றை குடிக்கொள்ள செய்யாமல் இருக்கிறார்கள். சிருஷ்டிகளுடைய முகப்பத்து அவங்க உள்ளத்துல வந்ததே கிடையாது. அல்லாவுடைய முகப்பத்து அவங்க உள்ளங்கள்ல நிறைந்திருக்கிறது. அவங்களுடைய உள்ளம் அரிசாக மிளிர்கிறது.